السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் இரவு தொழுகைக்கு பிறகிலான இந்த அமர்விலே மறுமை நிகழ்வுகளும் நாம் பெற வேண்டிய படிப்பினைகளும் என்ற தலைப்பில் கியாமத் நாள் எப்படி நிகழும் என்பது தொடர்பான திருமறை வசனங்களையும் நபிமொழிகளையும் நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே நேற்றைய தினம் நாம் எவ்வாறு உலக அழிவு நிகழும் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து அது தொடர்பான இன்னும் பல செய்திகளை இன்று நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். நாம் நேற்று குறிப்பிட்டோம், உலகம் அழியும் பொழுது சூர் ஊதப்படும். சூர் என்பது ஒரு குழல். அந்த குழலிலே அது ஊதப்படும் போது அல்லாஹ் நாடியவர்களை தவிர வானம் பூமியில் உள்ள அனைவரும் அழிவார்கள் என்பதை பற்றி பார்த்தோம். இது தொடர்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். சஹீஹுல் புகாரியிலே 4935வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, மாபைன நஃப்ஹத்தைனி அர்பஊன், 2 ஊதுதல்களுக்கு மத்தியிலே 40 காலம் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அபூ ஹுரைரா கேட்கிறாங்க, அர்பஊன யௌமன், அந்த 40 காலம் என்பது 40 நாட்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைங்கிறாங்க. அல்லது இந்த செய்தியை நபிகள் நாயகம் சொல்றாங்க, அபூ ஹுரைராட்ட கேட்கிறாங்க. இந்த செய்தியை நபிகள் நாயகத்திடமிருந்து கேட்ட அபூ ஹுரைரா கேட்கிறார்கள், நபிகள் நாயகம் 40 காலம் என்று சொன்னது 40 நாட்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்லை, நான் அதை மறுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அர்பஊன ஷஹ்ரன், 40 மாதங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல, அதையும் நான் மறுக்கிறேன். அல்லது 40 வருடங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அதையும் நான் மறுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அபூ ஹுரைரா சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள், 2 சூருக்கு மத்தியில் 40 இருக்கிறது. அது 40 நாளா, 40 மாதமா, 40 வருடங்களா நமக்கு தெரியாது. அது அல்லாஹ் அறிந்த ஒரு காலகட்டம். அப்ப அது அடுத்து என்ன செய்வான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மலையை இறக்கி வைப்பான். அந்த மலையில் பொழிந்தவுடன் எப்படி பயிர் பச்சைகள் விளைகிறதோ முளைகிறதோ அது போன்று மனித உடல்கள் என்ன செய்யும், முளைத்து வரும். ஏன்னு சொன்னோம்னா, நாம் நேரத்தை குறிப்பிட்டோம், மனித உடல்ல எல்லாமே மக்கி போனாலும் நம்முடைய முதுகெலும்புல கடைசி பகுதியில் உள்ள ஒரு சின்ன எலும்பு மட்டும் என்ன செய்யாது, அது மக்கி போகாது. அதுல இருந்துதான் எல்லா மனிதர்களுடைய உடலும் அவங்க என்ன செய்வாங்க, முளைத்து என்ன செய்வார்கள், வருவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சரி, இப்ப முதல் சூர் ஊதப்பட்ட உடனே வானம் பூமி, வானத்துல உள்ளவர்கள் பூமியில் உள்ளவர்கள் எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, அழிச்சிருவாங்க. வானம் பூமி எல்லாமே இருக்கத்தான் செய்யும். இப்ப என்ன நடக்கும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 39வது அத்தியாயம் சூரத்துல் ஸுமர்ல 67வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வமா கதருல்லாஹ் ஹக்க கதரிஹி, இவர்கள் அல்லாஹ்வை எப்படி மதிப்பிட வேண்டுமோ அப்படி மதிப்பிடவில்லை. வல் அர்து ஜமீஅன் கப்லத்துஹு யௌமல் கியாமா, கியாமத் நாளில் பூமி முழுவதும் அல்லாஹ்வுடைய கைப்பிடியில் அது செய்யும். இந்த பூமி முழுவதும் அல்லாஹ்வுடைய கைப்பிடியில் இருக்குன்னு சொல்லலாம் பாருங்க. இது எப்போன்னு சொன்னோம்னா, எல்லோருமே அழிந்த பிறகு அல்லாஹ்வை தவிர யாருமே இருக்க மாட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ் இந்த பூமி முழுவதும் அல்லாஹ்வுடைய ஒரு கைப்பிடியில் இருக்கும். சமாவாத்து மத்துவியாத்தும் பி யமீனிஹி, வானங்கள் எல்லாம் சுருட்டப்பட்டு அல்லாஹ்வுடைய வலது கையில் இருக்கும். சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன், அவர்கள் இணை கற்பிப்பவற்றை விட்டும் அல்லாஹ் உயர்ந்தவன், பரிசுத்தமானவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எல்லா உலகத்தில் வானம் பூமியில உள்ள எல்லாரும் அழிக்கப்பட்ட பிறகு இந்த பூமி அல்லாஹ்வுடைய ஒரு கைப்பிடியில் இருக்கும், வானங்கள் எல்லாம் சுருட்டப்பட்டு அல்லாஹ்வுடைய வலது கையில் இருக்கும். அதுபோன்று சூரத்துல் அன்பியா
23வது அத்தியாயத்துல 104வது வசனத்தை அல்லாஹ் சொல்லியிருந்தான். யௌம நத்துவி ஸமா, அந்த நாளில் நாம் வானத்தை சுருட்டுவோம். கதையி சிஜிலில் குத்து, எப்படி எழுதக்கூடியவர் பேப்பரை ஏடுகளை எப்படி சுருட்டி வச்சிருப்பாரோ அந்த மாதிரி நம்ம என்ன செய்வோம், வானத்தை சுருட்டுவோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். இது சம்பந்தமாக நபி மொழிகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹீஹுல் புகாரில் 4812வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யக்பிலுல்லாஹுல் அர்ல, அல்லாஹ் இந்த பூமியை தனது ஒரு கைப்பிடியில் வைத்திருப்பான். வ யக்வி ஸமாவாதி பியமீனிஹி, வானங்களை சுருட்டி தனது வலது கையில் வைத்திருப்பான். அப்ப அல்லாஹ் சொல்வானா, அனல் மலிக், நான் தாண்ட அரசன், ஐநல் முதுகுல் அருள், இந்த பூமியில உள்ள அரசர்கள் எல்லாம் எங்கே? நீ உலகத்துல வாழும்போது நான் தான் அரசன், நான் தான் பிரதமர், நான் தான் மந்திரி, நான் தான் கலெக்டர், இப்படிலாம் பெருமடிச்சுட்டு இருக்கிறீங்களே, நீங்க எல்லாம் எங்கடா எல்லாம் கேட்பான். எல்லாத்தையும் அழித்த பிறகு பூமியை வலது கையில் வைத்துக் கொண்டு வானத்தை சுருட்டி இடது கையில் அல்லாஹ் வைத்துக் கொண்டு நான் தான் அரசன், ஐன முழுக்குல் அருள், இந்த உலகத்தில் உள்ள அரசர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் எங்கே என்று அல்லாஹ் என்ன செய்வான், கேட்பான். அப்ப நமக்கு என்ன தெரியுது, இந்த உலகத்தை நமக்கு சொந்தம்னு சொல்றது எல்லாமே குறிப்பிட்ட காலம் தான். நாம மௌத்தாயிட்டா எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. இந்த உலகத்துல யாருக்கும் சொந்தம் கிடையாது. எல்லாம் யாருக்குரியது? லில்லாஹி மாஃபி ஸமாவாதி வ மாஃபில் அர்த், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் சொந்தம் என்பதை இந்த செய்தி நமக்கு என்ன செய்து எடுத்துரைக்கிறது. அதுபோன்று இதே செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யதுபில்லாஹு அஸ்ஸ வஜல் ஸமாவாத் யௌமல் கியாமா, அல்லாஹ் மறுமை நாள்ல அல்லாஹ் என்ன செய்வான், முதல் சூர் ஊதப்பட்டவன வானம் பூமியில உள்ள எல்லாருமே அழிஞ்சு போயிடுவாங்களா இல்லையா? அழிந்து போன பிறகு அல்லாஹ் மட்டும்தான் இருப்பான். அல்லாஹ் என்ன செய்வான், வானங்களை அப்படியே சுருட்டி சும்ம யௌகுலு உன்னபி எதில் இம்னா, அதை தனது வலது கையில் அல்லாஹ் என்ன செய்வான், எடுத்துக்கொள்வான். பிறகு அல்லாஹ் சொல்வான், அனல் மலிக், நான் தான் அரசன், ஐனல் ஜப்பாரூன், இந்த உலகத்துல அடக்குமுறை செய்த கூட்டம் எல்லாம் எங்கே, ஐனல் முத்தகப்பிரூன், இந்த உலகத்துல பெருமை அடித்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் எங்கே அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். பிறகு அல்லாஹ் என்ன செய்வான், சும்ம யத்துவில் அர்தீன பிஷிமாலி, எல்லா பூமிகளையும் தன்னுடைய வலது கையில் அல்லாஹ் சுருட்டி இடது கையில் அல்லாஹ் சுருட்டி வைத்துக் கொண்டு அல்லாஹ் சொல்வான், அனல் மலிக், நான் தான் அரசன், ஐனல் ஜப்பாரூன், இந்த உலகத்தில் அடக்குமுறை செய்தவர்கள் எங்கே, ஐனல் முத்தகப்பிரூன், பெருமை அடித்தவர்கள் எங்கேன்னு சொல்லி அல்லாஹ் கேட்பான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோன்று சஹீஹுல் புகாரில 4811வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு யூதர் என்ன செய்யறாருன்னா, நபிகள் நாயகம் காலகட்டத்தில் ஒரு யூத அறிஞர் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர்றாரு. வந்து சொல்றாரு, முகமது அவர்களே, நாங்க எங்க வேதத்துல ஒரு செய்தியை பார்க்கிறோம். என்ன செய்தினோம்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 வானங்களை ஒரு விரலிலும், அதுபோன்று பூமிகளை இன்னொரு விரலிலும், மரங்களை மற்றொரு விரலிலும், தண்ணீரையும் மண்ணையும் ஒரு விரலிலும், ஏனைய படைப்பினங்கள் அனைத்தையும் இன்னொரு விரலிலும் அல்லாஹ் வைத்திருப்பான் என்று எங்க வேதத்துல இருக்குத அப்படின்னு சொல்லி, இது உண்மையான்னு கேட்கிறாங்க. எப்படி இப்ப தனது ஒவ்வொரு விரல்களை அல்லாஹ் வைத்துக் கொண்டு அல்லாஹ் சொல்வான், அனல் மலிக், நான் தான் அரசன் என்று அல்லாஹ் சொல்வான்னு எங்க வேதத்துல இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, ஃபலஹிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா பதத் நவாஜிதுஹு தஸ்தீகன் லிகௌலில் ஹப்ர், அந்த யூத அறிஞருடைய அந்த கூற்றை உண்மைப்படுத்தக்கூடிய வகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடவாய் பற்கள் எல்லாம் தெரியக்கூடிய அளவுக்கு சிரிக்கிறாங்க. சிரிச்சு நபிகள் நாயகம் சொல்றாங்க, சும்மா கரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம முன்னாடி ஓதி காட்டிய அந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. ஒமா கதருல்லாஹ ஹக்க கதிரிஹி, இவர் அல்லாஹ்வை எப்படி கணக்கிட வேண்டுமோ, எப்படி மதிப்பீடு செய்ய வேண்டுமோ அப்படி மதிப்பீடு செய்யவில்லை. வல்லல்லாஹு ஜமீஅன் கப்லத்துஹு யௌமல் கியாமா, பூமி முழுவதும் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய கைப்பிடியில் இருக்கும். வஸமாவாத்து மத்வியாத்துன் பியமீனிஹி, வானங்கள் சுருட்டப்பட்டு அல்லாஹ்வுடைய வலக்கரத்தில் இருக்கும் என்று இந்த வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதி காட்டுறாங்க. அந்த யூத அறிஞர் சொல்லக்கூடிய கருத்து குர்ஆன்ல என்ன செய்த அந்த கருத்து வந்திருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தெளிவுபடுத்துறாங்க. அப்ப இது முதல் சூர் ஊதப்பட்டு எல்லாம் அழிந்த பிறகு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெறும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இப்ப நம்ம குர்ஆன்ல படிக்கும்போது கியாமத் நாள்
கியாமத் நாள்ல வந்து பூமி உழுக்கப்படும், அந்த மாதிரி நிறைய சம்பவம், நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும், சூரியன் சுருட்டப்படும், இப்படிலாம் வருது பாருங்க. இது எல்லாமே நாம நுணுக்கமாக படிக்கும் போது சில விஷயங்கள் முதல் சூழ்ல நடக்கிற மாதிரியும் சில விஷயங்கள் இரண்டாவது சூர் ஊதப்பட்ட பிறகுதான் நடக்கின்ற மாதிரி தான் என்ன செய்ய முடியுது, புரிந்து கொள்ள முடியுது. குர்ஆன்ல வந்து உதாரணத்துக்கு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். சூரத்துல் சில்சால், அதாவது சூரத்துல் நபா, அம்மா எத்தசாலும் இருக்கு பாருங்க. அதுல வந்து 18ல இருந்து 20வது வரைக்கும், 20வது வசனம் வரைக்கும் எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். யௌம யுன்ஃபகு ஃபிஸ்ஸூர், சூர் ஊதப்படக்கூடிய நாளிலே, ஃபதஅதூன அஃப்வாஜா, நீங்கள் கூட்டம் கூட்டமாக வருவீர்கள். அப்படின்னு எத்தனாவது சூர்? சூர் ஊதப்படக்கூடிய நாளில் வந்து நீங்க கூட்டம் கூட்டமாக வருவீர்கள் சொன்னாங்க. இரண்டாவது சூர். இரண்டாவது சூர் மனிதன் செய்யப்படுவாங்க, உயிரோடு எழுப்பப்படுவார்கள். ஃபுத்தியத்தி சமாவு, வானம் திறக்கப்பட்டு, ஃபகானத் அப்வாபா, அது வந்து பல வாசல்களாக ஆகிடும். நாம் இந்த பூமியிலிருந்து எங்க போயிடுவோம், வானத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை என்ன செய்யும், ஏற்படும். சுகீரத்தில் ஜிபால், மலைகள் பெயர்க்கப்பட்டு ஃபகானத் சராபா, அது கானல் நீரை போன்று ஆகிவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மலைகள் பெயர்க்கப்பட்டு கானல் நீரை போன்று ஆகும் எப்ப சொல்றான்? இரண்டாவது சூழ்ல நடக்கும் அல்லாஹ் சொல்றான். ஏன்னா இரண்டாவது சூர் ஊதப்படும் பொழுதுதான் நம்ம என்ன செய்யப்படுவோம், உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம். அப்போ சூர் ஊதப்படக்கூடிய நாளிலே நீங்கள் கூட்டம் கூட்டமாக வருவீர்கள் என்று சொன்னால் இரண்டாவது சூர்ல தான் நம்ம உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு கூட்டமா வருவோம்னு சொல்லி மற்ற வசனங்கள் நமக்கு தெளிவா விளக்குது. அப்ப அந்த இரண்டாவது சூர் ஊதப்பட்டு மனிதர்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகுதான் வானங்கள் பல வாசல்களாக திறக்கப்படும், மலைகள் வந்து பெயர்க்கப்பட்டு கானல் நீரை போன்று என்ன செய்யும், ஆகும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதில் இருந்து இந்த மலைகள் பெயர்க்கப்படுவது எல்லாமே இரண்டாவது சூழ்ல தான் நடக்கும் அப்படின்னு வழங்க முடிகிறது. அதே போன்று சூரத்துல் சில்சால், இதா சுல்சிலத்தில் அல்லாஹ் சில்சாலா இருக்கு பாருங்க, அதை நாம படித்து பார்க்கும் பொழுதும் இந்த விஷயங்கள் எல்லாமே, நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழுறது, மலைகள் பெயர்க்கப்படுவது, இது எல்லாமே இரண்டாவது சூருக்கு அப்புறமும் நடக்கும். முதல் சூழ்நிலை பூமி உழுக்கப்படும் என்று வருகிறது. இரண்டாவது சூருக்கு பிறகு என்ன நடக்குன்னு பாருங்க. இதா சுல்சிலத்தில் அல்லாஹ் சில்சாலஹா, பூமி வந்து பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கப்படும் போது, அஹ்ரஜத்தில் அல்லாஹ் அஃகாலஹா, பூமி தன்னுடைய சுமைகளை எல்லாம் அது வெளிப்படுத்திடும். பூமிக்குள்ள உள்ள சுமைகள் எல்லாம் என்ன செஞ்சிடும், வெளிப்படுத்தி விடும். அப்ப மனுஷன் கேட்பானா, அப்ப காதல் இன்சானோ மாலகா, மனிதன் கேட்பான பூமிக்கு என்ன ஆயிட்டு அப்படின்னு சொல்லி மனிதன் கேட்பான். அப்ப யௌமைதீன் துஹத்தீஸு அக்பாரஹா பிஅன்ன ரப்பக அவ்ஹாலஹா, அந்த பூமிக்கு இறைவன் எதையெல்லாம் இறை செய்தி வகியாக அறிவித்தானோ அந்த செய்திகளை எல்லாம் மனிதனுக்கு அதை என்ன செய்யும், அறிவிக்கும். இப்படி அல்லாஹ் சொல்லிட்டு யௌமைதீன் யஸ்துருன் நாசு அஷ்தாதா, அந்த நாளில் மனிதர்கள் பல கூட்டங்களாக பல வகையினராக அவர்கள் வெளிப்படுவார்கள். லியரவ் அமாலஹும், தங்களுடைய செயல்களை பார்ப்பதற்காக. நாம் இந்த உலகத்தில் செஞ்ச நன்மை தீமை செயல்கள் நமக்கு எங்க தான் காட்டப்படும், மறுமையில தான் காட்டப்படும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமி உழுக்கப்பட்டு அதனுடைய சுமைகள் எல்லாம் வெளிப்படுத்தப்படும் போது மனுஷன் கேட்பான், இதுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பான். அப்ப அந்த அல்லாஹ் அதுக்கு என்ன, பூமிக்கு என்ன அறிவித்தான், அதை தான் பூமி என்ன செய்யும், அறிவிக்கும். அந்த நாளில் தான் பூமி மனுஷனுக்கு அறிவிக்கும் பாருங்க. அந்த நாளில் தான் மனிதர்கள் என்ன செய்வாங்க, தங்களுடைய செயல்கள், இந்த உலகத்தில் நாம வாழ்ந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா கெட்ட வாழ்க்கையா, நம்ம என்னென்ன செயல் செஞ்சோம், நமக்கு என்ன தண்டனை என்பதை பார்ப்பதற்காக மனிதர்கள் என்ன செய்யப்படுவார்கள், பல கூட்டங்களாக அவர்கள் வெளிப்படுவார்கள். ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, யார் ஒரு அணு அளவு நன்மை செய்கிறாரோ அவர் அதை காண்பார். வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, யார் ஒரு அணு அளவு தீமை செய்கிறாரோ அவர் அதை காண்பார். இப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் சூர் ஊதப்படும் போது பேரதிர்ச்சி ஏற்படும் குர்ஆன் சொல்லுது, இரண்டாவது சூர் ஊதப்படும் போது பேரதிர்ச்சி ஏற்படும் சொல்லுது. ஆனால் இந்த சூரத்துல் சில்சால்ல உள்ள நம்ம படித்து பார்க்கும் பொழுது நமக்கு என்ன, அல்லாஹ் ஆழம், சரியான கருத்து அல்லாஹ் தான் வழங்கும், நம்ம அதை சந்திக்கும் போது நமக்கும் புரியும். என்றாலும் இந்த சூறாவை படித்து பார்க்கும் பொழுது இந்த பூமியுடைய சுமைகளை எல்லாம் வெளிப்படுத்துதல், மனுஷன் அந்த பூமியை பார்த்து உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கிறது, அல்லாஹ் சொன்ன செய்கிற அறிவிப்பது, இது எல்லாமே மனிதர்கள் தங்களுடைய செயல்களுக்கு கூலி கொடுப்பதற்காக எழுப்பப்படக்கூடிய அந்த நாளில் தான் இது நடக்கும் என்று அந்த அத்தியாயம் சொல்லும்போது நம்ம அது எங்க புரிய முடியுது, இரண்டாவது சூருக்கு அப்புறம் தான் அப்படின்னு நம்ம செய்ய புரிய முடிகிறது. அதே போன்று சூரத்துல் காரியா, அல் காரியா சூரா இருக்கு பாருங்க, அந்த சூறாவை படித்து பார்க்கும் பொழுதும் இரண்டாவது சூருக்கு பிறகுதான் இது நடக்கும் நமக்கு விளங்குது. அல்லாஹ் சொல்றான் அல் காரியா, திருக்கிற செய்யக்கூடிய நிகழ்ச்சி. மல்காரியா, திருக்கிற செய்யக்கூடிய நிகழ்ச்சி என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? வமா அதிராக மல்காரியா,
திடுக்கிட செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சி என்னவென்று எது உங்களுக்கு அறிவிக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் கூறுகின்றான், யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷின் மப்சூஸ். அந்த நாளிலே மனிதர்கள் பரத்தப்பட்ட ஈசல்களை போன்று செய்து விடுவார்கள், ஆகிவிடுவார்கள். இந்த பூமியிலிருந்து மற்ற இடங்கள் வசனங்கள் சொல்லும் போது மீண்டும் மனிதர்கள் உயிரோடு எழுப்பப்படுவாங்களா இல்லைங்களா? அப்போ அவங்க எப்படி எழுப்பப்படுவாங்க? ஈசல்களை போன்று என்ன செய்வாங்க? ஈசல் எப்படி கூட்டம் கூட்டமா வருமோ அது போன்று மனிதர்கள் உயிர் கொடுக்கப்பட்டு கூட்டம் கூட்டமா வருவாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் போது என்ன சொல்லிட்டான், அந்த நாளில மனிதர்கள் பரத்தப்பட்ட ஈசல்களை போன்று ஆகிவிடுவாங்க, உயிர் பெற்று வருவாங்க. அப்படி மனிதர்கள் மீண்டும் உயிர் பெற்று வரும்பொழுதுதான் தக்கூனுல் ஜிபாலு கல் யஹனில் மன்கூஷ், மலைகள் என்ன செய்யப்படும்? கடையப்பட்ட வண்ண கம்பளியை போன்று ஆகிவிடும். பஞ்சு மிட்டாய் கடைஞ்சி எடுக்கும்போது அந்த மிட்டாய் எப்படி வருது? பஞ்சு மாதிரி. அது மாதிரி மலையை நம்ம பார்க்கிறோம், அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. இந்த மலைகள் எப்படி ஆயிருமா? நல்ல கடையப்பட்ட கம்பளியை கடைவாங்க. நமக்கு விளங்குற மாதிரி இருந்தா பஞ்சு மிட்டாய் கடையிறாங்களா இல்லையா? கடையும் போது எப்படி அது பஞ்சு மாதிரி வருதோ அந்த மாதிரி மலைகள் என்ன செய்து விடும்? ஆகிவிடும். அப்ப அந்த மலைகள் பஞ்சு பஞ்சா பறக்கும் சொல்றோமே, இது எப்பதான் நடக்குது? இரண்டாவது சூர் ஊதப்பட்ட பிறகுதான் நடப்பதை போன்றுதான் குர்ஆனுடைய வசனம் தெளிவுபடுத்து. அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், ஃபஅம்மாமன் ஸபலத் மவாஸீனுஹு, யாருடைய நன்மையின் எடை கனத்து விட்டதோ. அப்போ அந்த மலைகள் பஞ்சு பஞ்சா பறக்குது. அந்த நாள்ல தான் செய்யப்படும் நன்மை தீமைகள் எடை போடப்படுகிறது. யாருடைய நன்மையின் எடை கனத்து விட்டதோ ஃபஹுவ ஃபீ ஈஷத்தின் ராதியா, அவர்கள் பொருந்திக் கொள்ளப்பட்ட திருப்திகரமான வாழ்க்கையிலே இருப்பார்கள். அம்மாமல் ஹஃபத் மவாஸீனுஹு, யாருடைய நன்மையின் எடைகள் லேசாகி விட்டதோ, குறைந்து விட்டதோ. நன்மையின் எடை குறைஞ்சிட்டா என்ன அர்த்தம்? தீமை எடை கூடிட்டுன்னு அர்த்தம். அப்ப யாருடைய நன்மை எடைகள் குறைந்து விட்டதோ ஃபஉம்முஹு ஹாவியா, அவனுடைய தங்குமிடம் ஹாவியா தான். ஹாவியா நரகம் அர்த்தம். வமா அத்ராக மாஹியா, அந்த ஹாவியாங்கிற நரகம் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நாருன் ஹாமியா, அது கொழுந்து விட்டறியக்கூடிய நரக நெருப்பு என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான்? சொல்லி காட்டுகின்றான். சுட்டரிக்கக்கூடிய நரக நெருப்பு என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்ப இந்த சூரத்துல் காரியாவை நம்ம படித்து பார்க்கும் பொழுதும் அந்த மலைகள் பஞ்சாக பறக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் இரண்டாவது சூர் ஊதப்பட்ட பிறகுதான் நடக்கும் என்பதை நம்ம என்ன செய்ய முடியுது? புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று சூரத்துல் இன்ஃபிதார், இத சமாவுன் ஃபத்தரத்னு வரக்கூடிய சூரா இருக்கு பாருங்க, அதை நாம படித்து பார்க்கும் பொழுது இத சமாவுன் ஃபத்தரத், வானம் பிளந்து விடும் போது, வைதல் கவாகிபுன் தசரத், நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விழும் பொழுது, வைதல் பிஹார் ஃபுஜ்ஜிரத், கடல்கள் எல்லாம் பொங்க வைக்கப்படும் பொழுது, வைதல் குபூர் புஅசிரத், கபூர்கள் எல்லாம் அது திறக்கப்படும் பொழுது, அலிமத்து நஃப்ஸும் மா கத்தமத் வஅஹரத், ஒவ்வொரு மனிதனும் அவன் இந்த உலகத்துல முற்படுத்தியதையும் பிற்படுத்தியதையும் செய்து கொள்வான், அறிந்து கொள்வான். முற்படுத்தியதுன்னு சொன்னோம்னா நாம உலகத்துல வாழும்போது நாம செஞ்சது. பிற்படுத்தியதுன்னு சொன்னோம்னா நாம உலகத்துல வாழும்போது சில செய்தி நாம செஞ்சிருப்போம். நாம மௌத்தா போனப்போ நமக்கு நன்மை செய்யும், சேர்ந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சதகத்துல் ஜாரியா இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு ஆளு இஹ்லாஸான முறையில ஒரு தர்மத்தை செஞ்சுட்டு மௌத்தா போயிடுறாரு. மௌத்தா போனாலும் அவர் உயிரோடு இருக்கும்போது செஞ்சது முற்படுத்தியது. அவர் இறந்து போன பிறகு அவருக்கு சேரக்கூடிய நன்மைகள் எல்லாம் அவர் பிற்படுத்தியது. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கு அவன் முற்படுத்தி அவன் உயிரோடு வாழும்போது செஞ்ச நன்மையும் அவன் அறிந்து கொள்வான். அவன் செத்த பிறகு அவனுக்கு தீமையும் சேரும். ஒரு தீமை ஒரு ஆள் என்ன செய்யறாரு? ஒரு சிகரெட் பிடிக்க சொல்லி கொடுக்குறாரு. அவரை பார்த்து 10 பேர் சிகரெட் பிடிக்க படிச்சுட்டான்னு வச்சுக்கிடுங்க. இவர் மௌத்தாயிட்டாலும் இவர்கிட்ட இருந்து எவங்கெல்லாம் படிச்சாங்களோ அவங்க அந்த சிகரெட்டை தன் தீமை செய்யற காலம் எல்லாம் அவங்க தீமையெல்லாம் யாருடைய கணக்கில் சேரும்? இவர் கணக்கில் சேரும். அவன் மறுமை நாளில் பார்க்கும்போது, ஆகா நம்ம மௌத்தா போகும்போது இவ்வளவு தீமை செஞ்சிருக்கோம், மௌத்தான பிறகு இவ்வளவு கோடிக்கணக்கான தீமைகள் நமக்கு என்ன செஞ்சிருக்கு? சேர்ந்திருக்கு. அப்ப நம்ம உலகத்துல வாழும்போது நம்ம உயிரோடு வாழும்போது கவனமா இருக்கணும். மௌத்தா போகும்போது நமக்கு தீமை சேராம நன்மை சேராம நம்ம என்ன செய்யணும்? செஞ்சுட்டு போகணும். அப்போ அந்த நாள்ல ஒவ்வொரு மனிதனும் தான் முற்படுத்தியதையும் பிற்படுத்தியதையும் என்ன செய்வான்? கண்டுகொள்வான், அறிந்து கொள்வான் தான் அல்லாஹ் சொல்லி காட்டலாம். அப்ப இந்த ஆயத்தை பாருங்க. வானம் பிளக்கப்படும், நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும், கடல்கள் பொங்க வைக்கப்படும், கபூர்கள் பிளக்கப்படும். கபூர் தான் எப்போ பிளக்கப்படும்? இரண்டாவது சூர் ஊதப்பட்ட பிறகு கபூர் என்ன செய்யப்படும்? பிளக்கப்படும். அப்போ மனிதன் என்ன செய்வான்? அவன் முற்படுத்தியதையும் பிற்படுத்தியதையும் அறிந்து கொள்வான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதே போன்று சூரத்து தாகா என்ற அத்தியாயத்துல 102 110 வரைக்கும் அல்லாஹ் சொல்லலாம். யௌம யுன்ஃபகு ஃபிஸ்ஸூர், சூரிலே ஊதப்படக்கூடிய நாளில். அல்லாஹ் இப்படி பொதுவா சொன்னோம்னா அது முதல் சூறாவும் இருக்கலாம், இரண்டாவது சூறாவும் இருக்கலாம். ஆனா பின்னாடி வரக்கூடிய வாசகங்களை படிக்கும் போது
இரண்டாவது சூர் அப்படின்னு நம்ம தெளிவாக விளங்க முடியும். அல்லாஹ் சொன்னா சூரியனை ஊதப்படக்கூடிய நாளில் நஹுஷுருல் முஜ்ரிமீன யௌமைதின் ஸுர்கா, குற்றவாளிகளை எல்லாம் நீளம் பூத்த கண்களை உடையவர்களாக ஒன்று திரட்டுவோம். அப்ப சூர்ல ஊதப்படும் போது குற்றவாளிகளை நாம் ஒன்று திரட்டுவோம்னா எத்தனாவது சூர்? எத்தனாவது? இரண்டாவது. ஏன்னா முதல் சூர் ஊதப்படும் எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? மூத்தாயிருவாங்க. இரண்டாவது சூர் ஊதப்படும் போது ஒன்று திரட்டப்படுவாங்க. குற்றவாளி நாம் நீளம் பூத்த கண்கள் உடையவர்களாக நாம் ஒன்று திரட்டுவோம். அப்படி ஒன்று திரட்டம் இத காபத்தூன பைனகும் இன் லபிஸ்தும் இல்ல அஷ்ரா, அவங்களுக்கு மத்திய ரகசியமா பேசுவாங்க. நாம உலகத்துல ஒரு 10 நாள் தான் வாழ்ந்திருப்போம். அங்க போனவன இந்த உலக வாழ்க்கை எப்படி கம்மியா தெரியும்? 10 நாள் மாதிரி தெரியும். நகுன அழகம்பு பிமா எப்போதும். அப்ப அல்லாஹ் சொல்றான், அவங்க என்ன இது எப்போது அவங்க பேசும்போது அவங்க என்ன பேசுறா நமக்கு நல்ல தெரியும். அப்ப அந்த மக்கள்ல அம்சலுகும் தரியக்கத்தன் நல்ல வழியில இருந்தவங்க சொல்லுவாங்க, இன் லபிஸ்தும் இல்லா யௌமா, நீங்க ஒரு நாள் தான் என்ன செய்திருக்கிறீங்க வாழ்ந்து. அவங்க இன்னும் சில புத்திசாலிகள் சொல்லுவாங்களாம், நீங்க ஒரு நாள் தான் வாழ்ந்திருக்கிறீங்க அப்படின்னு செய்வாங்களாம், சொல்லுவாங்களாம். அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் அதை பத்தி அல்லாஹ் சொல்லி கொண்டு வரும்போது சொல்லியிருந்தான், ஜிபால், நபியை மலைகளை பற்றி உங்களிடம் கேட்கிறார்கள். குல் என்சிஃபுஹா ரப்பி நஸ்பா, அந்த மலையை என்னுடைய இறைவன் தூள் தூளாக ஆக்குவான். ஃபயதருஹா, அந்த மலைகளை எதையுமே அல்லாஹ் தூள் தூளாக ஆக்கி, ஃபயதருஹா, அந்த பூமியை அல்லாஹ் ஆக்கி விடுவான். கான் சப்சபா, வெட்ட வெளி பொட்டலாக. இரண்டாவது சூர் ஊதப்பட்டு மனுஷங்கள்லாம் உயிர் பெற்று வருவாங்க இல்லையா? அப்ப என்ன செய்யுமா? முதல் சூர் ஊதப்படும் போது மலை அப்படித்தான் இருக்கும். இரண்டாவது சூர் ஊதப்பட்டு மனுஷங்கள்லாம் வெளியே வந்த பிறகு மலைகளை அல்லாஹ் என்ன செய்வான்? தூள் தூளாக ஆக்கி இந்த பூமி மேடு பள்ளம் இல்லா தராஃபிஹா இவஜன், இந்த வலா அமத்தா, இந்த பூமியில ஒரு பள்ளம் இருக்காது, ஒரு கோணலும் இருக்காது, ஒரு மேடும் இருக்காது. அப்படியே பூமி சமதளமா ஆக்கப்படும். ஆதம் நபி காலத்துல இருந்து கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மக்களையும் நிக்க வைக்கணும்ல, நிக்க வைக்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? பூமி அப்படி மலைகள் எல்லாம் தூள் தூளாக ஆக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கப்பட்டு பூமி சமதள பொட்டதாக ஆக்கப்படும். சில செய்திகள்ல வருது, ஒரு மனுஷன் எவ்வளவு லட்சம் கிலோமீட்டர் தூரத்துல உள்ளவனை கூட பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு பூமி உருண்டையா இருக்க போய் தான் நம்ம ஒரு இடத்துல உள்ள இடத்துல பார்க்க முடியல. பூமி அல்லாஹ் சமதளமாக்கி தான் வைத்துக் கொள்ளுங்கள். சமதளமா ஆக்கி விட்டான்னு சொன்னா எவ்வளவு தூரத்துல உள்ளவனும் பார்க்கலாம். இன்றைய உலகத்துல நமக்கு கண் பார்வை பார்க்க முடியாது. ஆனா மனுஷன் அல்லாஹ் என்ன செய்வான்? எவ்வளவு தூரத்துல உள்ளவங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் உடையவர்களாக அல்லாஹ் என்ன செய்து விடுவான்? ஆக்கி விடுவான். அப்போ யௌமைதின் எத்தபியூன தாழிய, அந்த நாளில் அழைப்பாளரை அவர்கள் என்ன செய்வார்கள்? பின்பற்றி செல்வார்களா? ஐவஜ, அதுல எந்த கோணலும் இருக்காது. அல்லாஹ் உயிரோடு திரட்ட பிறகு எல்லாரும் அழைப்பாளருக்கு பின்னாடி போவாங்க. வஹஷஅத்தில் அஸ்வாத்துல் ரஹ்மான், எல்லா சப்தங்களும் அளவற்ற அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் அப்படியே பணிந்துவிடும். ஃபலா தஸ்மஉ இல்லா ஹம்சா, முனகல் காலடி ஓசை இருக்கு பாருங்க, காலடி ஓசை, அது மூச்சு சத்தம், இதை தவிர வேறு எதையும் கேட்க மாட்டார்கள். அதுதான் அங்க எல்லாம் அப்படியே சப்தம். அவ்வளவு கோடான 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 கோடி மக்கள் நின்னாலும் அங்க என்ன சப்தம் மட்டும்தான் கேட்கும்? காலடி சப்தம் மட்டும்தான். அழைப்பாளருக்கு பின்னாடி அப்படியே என்ன செய்வாங்க? ஒவ்வொருத்தரும் பின்னாடி போய்கிட்டே இருப்பாங்க. அங்க முனைகள் சப்தம் அல்லது காலடி ஓசை மட்டும்தான் கேட்கும். யௌமைதின் லா தன்ஃபவு ஷஃபாஅத்து, அந்த நாளில் எந்த பரிந்துரையும் பயனளிக்காது. இல்லாமன் அதினலஹு ரஹ்மான், அளவற்ற அருளாளன் அல்லாஹ் யாருக்கு அனுமதி அளித்து ஒரு அலியலஹு கௌலா, யாருடைய பேச்சை இறைவன் பொருந்திக் கொள்வானோ அவர் மட்டும்தான் அல்லாஹ்ட்ட போய் பேச முடியும். யாருக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்து அவர் பேச்சை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானோ அவர் மட்டும்தான் அல்லாஹ்ட்ட போய் பேச முடியும். வேற யாரும் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த சூரத்து தாகாவுடைய வசனங்களை நாம 102 இருந்து 110 வரைக்கும் நாம படித்து பார்க்கும் பொழுதும் இந்த நடக்கக்கூடிய பல நிகழ்வுகள் இரண்டாவது சூருக்கு பிறகும் இருக்கும் என்று நம்ம என்ன செய்ய முடியுது, விளங்க முடிகிறது. அதே மாதிரி சூரத்து தூர் அப்படிங்கிற அத்தியாயத்தில் 7 இருந்து 11 வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்ன அதாப ரப்பிக்கல் வாக்கை, உமது இறைவனுடைய தண்டனை கண்டிப்பாக நிகழக்கூடியதான். மாலஹோமின் தாஃபி, அதை தடுக்கக்கூடியவன் யாரும் கிடையாது. யௌம தம்மூரு சமாவு மௌரா, அந்த நாளில் வானம் அப்படியே என்ன செய்யும்? அது கடந்து செல்லும். வானம் அப்படியே என்ன செய்யும்? கடந்து செல்லும். தசீரு ஜிபாலு சைரா, பூமியும் என்ன செய்யும்? மலைகளும் என்ன செய்யும்? அப்படியே இடம்பெயர்ந்து அது செல்லும். வயலு யௌமைதில் கல்விபீன், அந்த நாளிலே பொய்யென கருதியவர்களுக்கு கேடுதான். வானம் வெறும் உழுக்குதலாக உழுக்கப்படும், மலைகள் அப்படியே என்ன செய்யும்? பஞ்சு பஞ்சு ஆக்கப்பட்டு அப்படி கடந்து போகும். அப்ப அந்த நாள்ல பொய்யர்களுக்கு கேடுதான் அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த வசனத்தை படிக்கும் பொழுதும்
நாம 2வது சூர் ஊதப்பட்ட பிறகுதான் வேதனை தண்டனை எல்லாமே இருக்குது. அந்த நாள்ல தான் இதெல்லாம் நடக்கும் என்று அல்லாஹ் குறிப்பிடுவதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதே சூரத்துல் வாக்கியாவில் 1 to 7வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான், இதா வகாஅத்தில் வாக்கியா, அந்த நிகழ்வு நிகழும் போது லைசலி வகாஅத்திஹா காதிபா, அதை பொய்யென கருதக்கூடிய, அதை யார் பொய்யென கருதக்கூடிய எதுவுமே இல்லை. கியாமத் நாள் நடக்கும் பாருங்க, 2வது சூர் ஊதப்பட்டு, அப்போ அதை யாருமே பொய்யென கருத முடியாது. ஹாஃபிலத்துல் ராஃபியா, அந்த நாள் சிதறை தாழ்த்தக்கூடியது, சிதறை என்ன செய்யக்கூடியது, உயர்த்தக்கூடியது. அப்போ மீண்டும் உயிரோடு எழுப்பப்படக்கூடிய நாளை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, பூமி மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கப்படும் போது, புஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, மலைகள் பயங்கரமாக உலுக்கப்படும் போது, உலுக்கப்பட்டு ஃபகானத் ஹபாஅம் முபத்தா, அது பரத்தப்பட்ட புழுதியை போன்று என்ன செய்யும், மலைகள் ஆகிடும். ஒரு இடத்துல பஞ்சு மாதிரி ஆயிரம் சொல்ல இல்லை, மலைகள் ஒண்ணுமில்லாம ஆயிடும், பரத்தப்பட்ட புழுதிகளை போன்று ஆகிவிடும். அந்த நாளில் தான் வகுந்தும் அஸ்வாஜன் சலாசா, நீங்கள் 3 கூட்டங்களாக மாறிவிடுவீர்கள். அந்த 3 கூட்டம் யாருன்னு அல்லாஹ் தொடர்ந்து சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வசனம் நம்ம காட்டுது 2வது சூர் ஊதப்பட்ட பிறகுதான் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். அது போன்று சூரத்து தக்வீர் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இதை 1லிருந்து 14 வரைக்கும், இதை ஷம்சு கூபிரத், சூரியன் சுருட்டப்படும் போது, இதன் நுஜூமுல் கதரத், நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும் போது, வைதல் ஜிபாலு சுகிரத், மலைகள் எல்லாம் பெயர்க்கப்படும் பொழுது, வைதல் இஷாரு ஒத்திலத், காட்டு விலங்குகள் எல்லாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடப்படும் போது, வைதல் இஷாரு ஒத்திலத், அதாவது அந்த ஒட்டகங்கள் எல்லாம், கருவுற்ற ஒட்டகங்கள் எல்லாம் கண்டுகொள்ளப்படாமல் விட்டுவிடப்படும் போது, வைதல் உஹூஷு உஷிரத், காட்டு மிருகங்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்படும் போது, வைதல் பிஹாரு சுஜிரத், கடல் தீமூட்டப்படும் போது, வைதல் நுஃபூசு ஜுவிஜத், ஒவ்வொரு மனிதனும் ஜோடி ஜோடியாக, இனம் இனமாக, வகை வகையாக பிரிக்கப்படும் போது, வைதல் மௌஊதத்து சுயிலத், உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தை விசாரிக்கப்படும் போது, ஐயி தம்பின் குத்திலத், எந்த பாவத்திற்காக அவள் கொல்லப்பட்டாள் என்று உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தை விசாரிக்கப்படும் போது, வைத சுஹுஃபு நுஷிரத், ஏடுகள் விரிக்கப்படும் போது, ஒவ்வொரு மனிதனும் என்ன நன்மை செஞ்சா என்ன தீமை செய்தான் பதிவு செய்யப்பட்ட ஏடுகள் விரிக்கப்படும் போது, வைத சமாவு குஷிதத், வானங்கள் சுருட்டப்படும் போது, வைதல் ஜஹீமு சுஹீரத், நரகம் தீமூட்டப்படும் பொழுது, வைதல் ஜன்னத்து உஸ்ரிஃபத், சொர்க்கம் அருகில் கொண்டு வரப்படும் போது, அலிமத்து நஃப்சும் மஹதரத், ஒவ்வொரு மனிதனும் அவன் எதை கொண்டு வந்தான் என்பதை என்ன செய்வான், அறிந்து கொள்வான். அப்ப இது எல்லாமே நாம படித்து பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் நமக்கு முதல் சூர் நடக்குவதை போன்றும் இருக்கிறது, அதிகமான விஷயங்கள் 2வது சூர் ஊதப்படும் போதுதான் நடக்கும் என்பதை போன்று நாம் என்ன செய்யலாம், இந்த வசனங்களை எல்லாம் படித்து பார்க்கும் போது நாம் தெரிந்து கொள்ளலாம். அது போன்று இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்கின்றான், ஃபைதன் நுஜூமு துமிசத், நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழும்போது, வைதல் சமாவு ஃபுரிஜத், சூரத்து முர்சலாத்துல வானம் பிளக்கப்படும் பொழுது, வைதல் ஜிபால் நுஷிஃபத், மலைகள் எல்லாம் அது தூள் தூளாக்கப்படும் போது, வைதல் ருசுல் உக்கிதத், இறை தூதர்களுக்கு நேரம் நிர்ணயிக்கப்படும் போது, நேரம் குறிக்கப்படும் போது, ஐயி யௌமின் உஜ்ஜிலத், இவையெல்லாம் எந்த நாளுக்காக கணக்கிடப்பட்டு பிற்படுத்தப்பட்டிருக்கிறது, யௌமில் ஃபஸில், விசாரணை நாளுக்காக. இது எல்லாம் எங்க நடக்கும், விசாரணை நாள்ல தான் இதெல்லாம் நடக்கும். நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழுவது, வானம் பிளக்கப்படுவது, மலைகள் தூள் தூளாக்கப்படுவது, பஞ்சு போல் ஆவது, புழுதி போல் ஆவது, இது எல்லாம் எப்ப நடக்கும், விசாரணை நாளுக்காகத்தான் இது பிற்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு நல்லா சொல்லி காட்டுறான். விசாரணை நாள் என்பது மீண்டும் 2வது சூர் ஊதப்பட்ட பிறகு உள்ள நாள் தான் விசாரணை நாள். வமா அதுராக மா யௌமுல் ஃபஸ்ல், விசாரணை நாள் என்றால் என்னவென்று உமக்கு எது அறிவிக்கும், வைலு யௌமைனு லில் முகல்லிபீன், அந்த விசாரணை நாளில், அந்த கியாமத் நாளை, இஸ்லாமிய மார்க்கத்தை, அல்லாஹ்வை, இறை தூதரை, வேதங்களை யாரெல்லாம் பொய்யென கருதினார்களோ அவர்களுக்கு நாசம்தான் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், குறிப்பிடுகின்றான். அதே போன்று சூரத்துல் ஹாக்கா என்ற அத்தியாயத்தை அல்லாஹ் சொல்றான், ஃபைதா நுஃபிக ஃபிஸ் சூரி நஃப்ஹத்துன் வாஹிதா, அந்த சூரிலே ஒரு தடவை ஊதப்படும் போது, வஹுமிலத்தில் அர்து வல் ஜிபால், மலைகளும் பூமியும் மலைகளும் ஒரே அடியாக அடிக்கப்பட்டு, ஃபதுக்கதா தக்கத வாஹிதா, அவை ஒரே அடியில் என்ன செய்யப்படும், மலைகளும் பூமியும் தூள் தூளாக ஆக்கப்பட்டு விடும். ஃபயௌமைதின் வகாஅத்தில் வாக்கியா, அந்த நாளில் தான்
அந்த மிகப்பெரிய நிகழ்ச்சி நடக்கும். வன்ஷக்கத்தி சமாவு, வானம் பிளந்து, ஃபஹிய யௌமைதி வாஹியா, அது என்ன புகை மூட்டத்தை போன்று என்ன செய்துவிடும், ஆகிவிடும். வல் மலக்கு அலா அர்ஜாயிஹா, மலக்குமார்கள் எல்லாம் அந்த வானங்களுடைய ஓரங்களில் இருப்பார்கள். யஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமைதின் ஸமானியா, அந்த நாளில் உமது இறைவனுடைய அரிசை தமக்கு மேலாக 8 வானவர்கள் சுமப்பார்கள். யௌமைதின் துஅலூன், அன்றைய நாளில் தான் நீங்கள் எடுத்து காட்டப்படுவீர்கள். லா தஹ்ஃபா மின்கும் ஹாஃபியா, உங்களிலிருந்து எதுவும் என்ன செய்து விடாது, மறைந்து விடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கியாமத் நாளை பற்றி நமக்கு என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். இப்படி திருமறை குர்ஆன்ல பல்வேறு வசனங்கள்ல பூமி என்ன செய்யும், பொடி பொடியாகும், வானம் பஞ்சாகும், மலைகள் சரிந்து விழக்கூடிய மண் குவியலை போன்றாகும். சூரத்துல் முஸம்மில்ல 14வது வசனம் அல்லாஹ் சொல்கின்றான், யௌம தர்ஜுஃபுல் அர்து வல் ஜிபால், அந்த நாளில் பூமியும் மலைகளும் நடுங்கும். வ கானத்துல் ஜிபாலு கதீபம் மஹீலா, மலைகள் சரிந்து விழக்கூடிய மண் குவியலை போன்று ஆகிவிடும். அதுபோன்று மலைகள் சாயம் பூசப்பட்ட கம்பளியை போன்று ஆகும் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம், பார்த்தோம். அதுபோன்று கடல் என்ன செய்யப்படும், பொங்கும் அப்படி என்பதை பார்த்தோம். கடல் பொங்கும், அதுபோல் கடல் தீமூட்டப்படும், வானம் மிக கடுமையாக நடுங்கும். யோம தம்மூரு சமாவு மௌரா, வானம் மிக கடுமையாக நடுங்கும், வானம் பிளந்து விடும், அதெல்லாம் என்ன செய்ய பார்த்தோம். அதுபோன்று சூரியன் சுட்டப்படும், சந்திரன் கிரகணம் பிடிக்கும், நட்சத்திரம் உதிர்ந்து விடும். இப்படி பல்வேறு விஷயங்களை நமக்கு திருமறை குர்ஆன் வசனங்கள் என்ன செய்கிறது, கியாமத் நாளை பற்றி எடுத்துரைக்கிறது. அப்ப அந்த கியாமத் நாளில் இவ்வளவு சம்பவங்கள் நடக்கதா இல்லைங்களா? இதுக்கு அப்புறம் மனிதர்கள் நாம உயிர் கொடுத்து என்ன செய்யப்படுறோம், எழுப்பப்பட்ட பிறகு சில விஷயங்கள், அதாவது நான் சொன்ன விஷயங்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது நாம் படித்து பார்க்கும்போது பல விஷயங்கள் 2வது சூர் ஊதப்பட்ட பிறகு நடப்பதை போன்று இருக்குது. இன்னும் சில வசனங்களை படிக்கும் முதல் சூர் ஊதப்படும் போது நடப்பதை போன்றும் இருக்கிறது. அப்ப நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், 2 சூர் நடக்கும் போதும் பல விஷயங்கள் என்ன செய்யும், நடக்கும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப மனிதர்கள் எழுப்பப்பட்ட பிறகு என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடக்கும், எப்படியெல்லாம் எழுப்பப்படுவார்கள், விசாரணை எப்படி இருக்கும் என்பதை பற்றிய குர்ஆன் வசனங்களையும் நபி மொழிகளையும் நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய நாட்களிலே நாம் தொடர்ந்து காண்போம் என்று கூறி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.